ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர் போன்ற அவதார புருஷர்கள் உருவத்துடன் இன்று நம்மிடையே உலா வருவதில்லை. இருந்தாலும் அவர்களின் அருள் இன்றளவும் நமக்கு கிடைத்து கொண்டேதானே இருக்கின்றது. நாம் மூனக்கண்ணால் அவர்களை பார்க்க இயலாவிடனும் மனக்கண்ணால் கண்டு வழிபாடு செய்து அருளை பெறுகின்றோம். அதுபோல மகாபரிவாளின் அவதார திருமேனியை இன்று நாம் ஊனக்கண்ணோடு தரிசிக்க இயலாது போனாலும் அந்த திருமேனியை அடக்கம் செய்து அதன் மேல் எழுப்பப்பட்ட பிருந்தாவனம் என்னும் அதிஷ்டானம் மகாபரிவாளின் அவதார திருமேனிக்கு சமமானது. அவரிடம் நாம் நேரில் என்ன வழியில் பக்தி செய்தோமோ அதே வழியில் அதிஷ்டான சன்னதியிலும் நாம் பக்தி செய்து வழிபட வேண்டும். பரம நாத்திகர்கள் கூட தங்கள் அன்பு தலைவரின் பூத உடலை புதைத்த இடத்தில் மரியாதையுடன் வழிபடும்போது, ஆத்திகர்கள் தங்கள் அன்பு தெய்வத்தின் அடக்க இடத்தில் வழிபடுவது இயற்கையானது தானே. ஆனால் சாதாரண மனிதர்களின் சவக்குழிக்கும் மகா ஞானிகளின் சமாதிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஞானிகளின் சமாதியில் அவர்கள் அருவமாய் என்றும் பேசிக்கொண்டும் நடமாடிக்கொண்டும் அருளிக்கொண்டும் இருப்பதை பாமரர்கள் கூட மிக எளிதில் உணரலாம். அப்படிப்பட்ட கலியுக கண்கண்ட தெய்வமாம் ஸ்ரீ மகாபரிவாளின் அதிஷ்டானத்தில் இன்றளவும் நிகழும் அதிசயங்கள் பல. சென்னை மேற்கு மாம்பலத்தில் வசிக்கும் திரு ராமமூர்த்தி ஒரு புகைப்பட கலைஞர். ஒருமுறை இவருக்கு தீராத வயிற்று வலி வந்தது. மிகவும் வருந்தி வைத்தியரிடம் சென்று வைத்தியம் செய்தும் அவதி குறையவே இல்லை. செய்யும் வகையை அறியாமல் அவர் தவித்து நிற்கையில் அவரது நண்பர் விக்னேஷ் போட்டோ ஸ்டுடியோ குமார் அவர்களின் ஆலோசனைப்படி காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரமடம் சென்று அங்கு நித்தியாவாசம் செய்யும் மகாபரிவாள் அதிஷ்டான சன்னதியை ஒரு முறை அங்கப்பிரதட்சணம் செய்துவிட்டு பிறகு சென்னை வந்து மருத்துவரிடம் பரிசோதனை செய்ததில் வயிற்றில் எந்த குறையும் இல்லை என தெரிந்தவுடன் உடல் உபாதியும் அன்றுடன் மாயமாக மறைந்தது என்றால் மகா சுவாமிகளின் அதிஷ்டான மகிமையை எப்படி விவரித்து சொல்வது? இதுபோல அருள் பெற்று நோய் குணமானவர்கள் இன்றளவும் தொடர்வதுதான் மிக மிக அதிசயம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வாசலில் பூ வியாபாரம் செய்து வந்த காமாட்சி அம்மாள் மகாபரிவாளின் பரம பக்தை. இந்த அம்மாளின் பக்திக்கு ஈடாக மாற்று சொல்வது கடினம். பெரிவாளை அப்பா என்று அன்புடன் அழைக்கும் பக்தை அவர். நாள்தோறும் கூடை நிறைய பூக்களை கொண்டு வந்து மகாபரிவாளுக்கு அர்ப்பணம் செய்து ஆனந்தமடைவார். நடமாடும் தெய்வமும் அவரின் கூடையை காலியாக அனுப்பாமல் பலவித பழங்களை நிரப்பித் தருவது வழக்கம். இந்த திருப்பணி பெரிவாள் சித்தியான பிறகும் தொடர்ந்து நடைபெற்றது. அன்றைய தினமும் எப்போதும் போல அதிஷ்டானத்தில் தன் கூடை பூவை அர்ப்பணம் செய்தார் காமாட்சி. பூஜை செய்த அன்பர் பூக்களை மகானின் சமாதியில் சாற்றிவிட்டு காலி கூடியாக திருப்பி தந்தார். அப்போது காமாட்சி, அப்பா, நீ இருந்தால் இப்படி பூக்கூடிய வெறும் கூடியா திருப்பி தருவியா என்று கூற உடனே கிடைத்தது பதில். என்ன அதிசயம் என்றால், அதிஷ்டான துளசி மாடத்தில் இருந்த செம்பருத்தி பூ பறந்து வந்து பூக்கார காமாட்சி கூடையில் வந்து விழுந்தது. இப்படி கேட்டவுடன் வழங்கும் கண்கண்ட தெய்வம்தான் நம் மகாபரிவாளும் அவரது அதிஷ்டானமும். ஒருமுறை கேரளாவில் பாலக்காட்டில் ஒரு வாரம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்னால் சென்னை வழியாக செல்லும் சென்னை பாட்னா எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது ஓணம் சமயமாகிறதால் கேரள ரயில் வண்டிகளில் கால் வைக்கக்கூட இயலாத அளவுக்கு பெருங்கூட்டம். முன்பதிவு செய்யப்பட்டிருந்த ரயிலை திடீரென ரத்து செய்து விட்டார்கள். அதில் முன்பதிவு செய்திருந்த அனைத்து பயணிகள் நிலையும் அதோகதிதான். ஸ்டேஷனில் பயணிகள் செய்வதறியாது தவித்தார்கள். மறுநாள் காலை சென்னையிலிருந்தே இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இந்த பக்தருக்கு. துணையாய் கஷ்டப்பட்ட சேஷாத்ரி என்ற நண்பர் வேறு அவர் கூட இருந்தார். அவர்கள் இருவரும் இரவில் பாலக்காடு ரயில் நிலையத்தில் பெட்டிகளை தூக்கி கொண்டு சென்னைக்கு செல்லும் ரயில்களில் எல்லாம் ஏற முயற்சித்தார். ஆனால் கால் வைக்கக்கூட இயலாத நிலை. நண்பர் சேஷாத்ரி சலிக்காமல் அந்த பக்தருக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு, மகாபரிவா நம்மளை கைவிட மாட்டா, எப்படியும் சௌகரியமாக நம்ம ஊர் போய் சேர்ந்துருவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அடுத்து கடைசியாக வரும் ரயிலில் எப்படியும் ஏறிடுவது என்று உறுதியோடு காத்திருந்தார்கள் அந்த இருவரும். அந்த ரயில் வர நடைமேடையில் இருந்த ஒரு டிக்கெட் பரிசோதகரிடம் சென்று,
எங்கேயாவது காலியிடம் கிடைக்குமா என்று வினாவினார் சேஷாத்ரி. அந்த அதிகாரியும் S8 இல்லைன்னா S9 ஏறிக்கோங்க என்று சொன்னார். அவர்கள் இருவரும் அவசர அவசரமாக S8 ஏறி அங்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் உள்வழியாக S9 அடைந்தார்கள். சேஷாத்ரி பக்கவாட்டு இருக்கையில் இருந்த 2 இளைஞர்களிடம் சொல்லி அந்த பக்தர் நண்பரை மட்டும் உட்கார வைத்துவிட்டு எங்களை ஏறிக்கொள்ள சொன்ன அதிகாரியை தேடி வண்டி முழுவதும் அலைந்தார். அலைந்ததுதான் மிச்சம். அவர் எங்கு மறைந்தாரோ. பிறகு நண்பரும் அந்த பக்தரின் அருகிலே வந்து ஒண்டிக்கொள்ள அருகில் இருந்த ஒரு இளைஞர் அவர்களை பார்த்து, வண்டி முழுவதும் ஒரே கூட்டம், எனக்கு படுக்கை வசதி இல்லை, இனி கிடைக்கவும் வாய்ப்பில்லை என்று பரிசோதகரும் சொல்லிவிட்டார் என்று புலம்பினார். S9 பெட்டி முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். அதில் ஒருவர் கழிவறை சென்றுவிட்டு திரும்பும்போது அடியேனை பார்த்து வணக்கம் தெரிவித்தார். அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு தான் பெசன்ட் நகரில் இருப்பதாகவும் எனது நிகழ்ச்சிகளுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லி என்னை அருகில் இருந்த அவருடைய நண்பருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவரும் தன் தந்தை மகாபரிவாருக்கு மிக நெருங்கி கைங்கரியம் செய்த டன்லப் கிருஷ்ணன் என்று சொன்னார். இப்படி பேசிக்கொண்டே வரும்போது அவர்கள், கவலை வேண்டாம், இந்த பெட்டியில் 60 டிக்கெட் எங்களோடு தான். இதில் 3 திருச்சூரில் தங்கிவிட்டார்கள். அந்த படுக்கைகள் காலியாகத்தான் இருக்கின்றன. நீங்கள் கவலைப்படாமல் அதில் படுத்து சௌகரியமாக வரலாம் என்று சொன்னார். இதை கேட்ட சேஷாத்திரிக்கும் அவர் நண்பருக்கும் எப்படி ஆச்சரியமாக இருந்திருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். அதை எழுத்தில் வடிக்க இயலாது. 3 படுக்கைகள் காலியாக இருந்ததால் படுக்கை வசதி கிடைக்க வாய்ப்பில்லை என்று புலம்பிய இளைஞருக்கும் இடம் கிடைத்தது. அவர் ஆச்சரியம் தாழாமல் மகாபரிவாரை பற்றி அந்த நிமிடத்தில் தெரிந்து கொண்டு அவர் அருட்பெருமையை அந்த நிமிடத்திலேயே அனுபவித்து, உங்களை பார்த்த அதிர்ஷ்டம் எனக்கும் மகாபரிவால் அருள் கிடைத்தது என்று அகமகிழ்ந்தார். அது சரி, S9 ஏறிக்கொள்ள சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தவர் யார்? சாத்தியமே இல்லாததையும் சாத்தியமாக்கி சாதனையாக்கி காட்டி பேசும் தெய்வம்தான் அந்த மாயமாக மறைந்தவர். இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால், இவை யாவும் 1994க்கு பிறகு நடந்தவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து மகாபரிவாளின் அருள் விளையாட்டுகளை நாளை உரையில் பார்ப்போம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.